அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிரம்மோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுருக்கு. நேற்றைய தினம் 2ஆம் திருநாள்லாம் நம்ம வீடியோவில் பார்த்தோம். சந்திரபிரபை ஏன் தாயார் சந்திரபிரபையிலையும் மன்னாரிய சிங்க வாகனத்திலும் வருகிறாருங்கிறத சேவிச்சோம். அது மட்டும் இல்லை, நேற்றைய தினம் 2ஆம் திருநாளப்போ தாயாரோட திருமுக மண்டலம் எப்படியெல்லாம் ஜொலிச்சது, அவளோட திருமுக மண்டலத்தில் என்னென்னலாம் மாற்றம் ஏற்பட்டது எல்லாம் நம்ம ரொம்ப அனுபவித்து ரசித்து சேவிச்சோம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் அவசியம் பாருங்கள். தாயார் கண்ணாடி அறையில் எழுந்தருளக்கூடிய அந்த வைபவத்தை எல்லாமே சேவிச்சோம். தினமும் காலையில் இந்த பிரம்மோத்சவம் முழுவதும் காலையில் தாயார் என்ன செய்வாங்கன்னா, கோவிலிலிருந்து தங்கப்பல்லாக்கில் தான் புறப்பாடுவாங்க. தாயாரும் மன்னாரும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஜெகத் ஜனனி இல்லையா, உலகத்தையே ஆளக்கூடிய ராணி இல்லையா, உலகங்களையும் கட்டி ஆளக்கூடிய ராணியும் ராஜாவும் அப்படி அழகாக தங்கப்பல்லக்கில் வரதை பார்க்கும்போது சேவிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். 3ஆம் திருநாள் காலையில் தாயாரும் மன்னாரும் தங்கப்பல்லாக்கில் புறப்பாடாவாங்க. விளையாட்டு மண்டபங்கள்னு பார்த்தீங்கன்னா சிங்கம்மாள் குரடலை முதல் மண்டபம், 2வது மண்டபம் பெரிய பெருமாள் கீழமாட வீதியில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் எழுந்தருளுவாங்க. 3வது மண்டபம் தெற்கு ரத வீதியில். அங்கு தான் தாயாருக்கு விசேஷமாக திருமஞ்சனம்லாம் ஆக்கிறத சேவிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். திருமஞ்சனம் சேவிக்க 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 நம்மளுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நம்ம அம்மா இல்லையா, நம்ம அம்மாவை நம்ம கொண்டாடுறப்ப அம்மா நம்மளை கொண்டாடுறாங்க. உலகத்துலேயே எந்த ஊர்லேயும் சரி, நீங்கள் பார்த்தாலும் சரி, நம்ம அடிக்கடி வீடியோஸில் பார்த்துட்டு இருக்கோமே, உணர்ந்து சேவிச்சுட்டு இருக்கோமே. ஆமாம், மனுஷங்க தான் தெய்வங்களை கொண்டாடுவாங்க. ஆனால் தெய்வங்கள் மனிதர்களை கொண்டாடும் முறையோ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அனுபவித்து சேவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆண்டாள் பேசும் தெய்வம். இதோ ஆண்டாள் நாச்சியாரோட திருமஞ்சன வைபவத்தை சேவிப்போம். அவ்வளோ அழகாக இருக்கும். தாயாருக்கு அலங்கார தீபம் ஆகிறது சேவிச்சுக்கலாம். மனத்தில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தாயார்கிட்ட போனால் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடாது. தாயார் என்னென்ன வேணுமோ அவளே வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பா. இருந்தாலும் நம்ம மனசு கேட்குமா சொல்லுங்கள். நம்ம மனசு நம்ம அம்மாட்ட போய் வாய் திறந்து நம்ம அம்மாட்ட புலம்பாமல் நம்ம யார்கிட்ட போய் நம்ம உரிமையோடு கேட்க முடியும்? அம்மாட்ட தானே கேட்க முடியும். அம்மா நம்மளுக்கு வாய் திறந்து கேட்பதற்கு முன்னாலேயே செய்வா. இருந்தாலும் உரிமையோடு, அம்மா எனக்கு இப்படிலாம் இருக்குது, உனக்கு தெரியும் நான் என்னென்னலாம் யோசிக்கிறேன் மனசில், என் மனசு எப்படி மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்கு, ஒரு நிலையாகவே இல்லையம்மா, எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது யோசனை செஞ்சுட்டே இருக்கே, எனது கவலைகள்லாம் தீர்க்கிறது யாரு? நீ ஒருத்தி மட்டும்தானே, ஓ மடியில் மட்டும்தானே நான் உரிமையாக உட்காந்துட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம உரிமையோடு கேட்கலாம். தாயாருக்கும் மன்னாருக்கும் இதோ திருமஞ்சனம் பாலாபிஷேகம் ஆகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருந்து சேவிக்க முடியாட்டினாலும் தாயார் நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சுருக்கா, வீடியோவில் பார்த்து சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா. நம்ம தாயார் சொன்ன வழியே தான், இருக்கும் இடமே கோகுலம், இங்கு தான் கண்ணன் கிருபை பண்ணணும்னு சொன்னாலே இங்கு தான் கண்ணன் வரணும், நாங்கள் இருக்கிற இடத்துக்கு தான் பெருமாள் வரணும். இப்படி உரிமையோட பெருமாள்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளுக்கு நம்ம அம்மா தானே சொல்லி கொடுத்துருக்கா. அதனால நம்ம அம்மா சொன்னபடியே நம்ம கேட்போம். அம்மா, நாங்கள் இருக்கிற இடம் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். நீங்கள் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலும் சரி, நீங்கள் சேவிச்சுன்னு இருக்கும்போதே வேண்டிக்கோங்க. நீங்கள் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் தெற்கு ரத வீதியில் 3ஆம் திருநாள் அப்பொழுது நடைபெறக்கூடிய திருமஞ்சன வைபவத்தை சேவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு மனதார நினச்சிட்டு சேவிங்க. கண்டிப்பாக தாயார் பெருமாளோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லோரும் உங்கள் பிரார்த்தனைகள்லாம் சொல்லிகிட்டே சேவிங்க. திருமஞ்சனம் முடிந்த பின்பு இன்றைய தினம் இரவு வீதி புறப்பாடு. 3ஆம் திருநாள் தாயார் அவ்வளோ அழகாக தங்க பரங்கி நாற்காலிலையும் மன்னார் அனுமந்த வாகனத்துலேயும் வருவாங்க. அதை நம்ம சேவிக்கலாம். இப்போது நீங்கள் விசேஷ திருமஞ்சனம் ஆகின்றிருக்கு. நல்ல மனதார சேவிச்சுட்டே சேவிக்கும். விசேஷமாக மஞ்சள் பொடிகளால் நடைபெறக்கூடிய திருமஞ்சனம், மஞ்சள் திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறணும்னு மனதார பிரார்த்திச்சுட்டே சேவிக்கலாம். மங்கள நாய்க்கு அத்தனை அழகாக மஞ்சள் நீராடும் வைபவத்தை பார்த்துட்டுருக்கோம். மஞ்சள் திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வளவு அழகாக இருக்குது. அந்த திருமஞ்சனம் நீர் மன்னார் மீது தாயார் மீது படும்பொழுது அவ்வளவு அழகாக இருக்குது. தாயார் திருமுகம் பாருங்கள், அப்படியே ரசித்து ஏற்றுகிறார் திருமஞ்சனத்தை. அவ்வளவு அழகாக இருக்குது. செவிச்சுட்டே இருக்கும். பார்ப்போம், செவிச்சுட்டே இருப்போம். இதோ நமது பிரார்த்தனைக்கெல்லாம் செவிசாய்க்கும் விதமாக தாயார் பூக்களை அர்ச்சிக்கிறோம். நம்மளுக்கு பூக்களினால் வரம் கொடுப்பது போல பூவு இப்பொழுது தாயார் திருமுடியிலிருந்து பூ விழுந்தது நம்ம பார்த்தோம்.
அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லையா? திருமஞ்சனம் சொல்லிச்சுட்டே இருக்கோம், நம்ம மனசில் பிரார்த்தனைகள் சொல்லிகிட்டே இருக்கோம். தாயார் கவலைப்படாத, அதெல்லாம் நான் இருக்கேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் விதமாக நமக்கு அமைச்சது அவ்வளோ அழகாக இருந்தது. தாயார் திருமஞ்சனம் வார்த்தைகள் இல்லைங்க. தாயாரை கொண்டாடிகிட்டே இருக்கலாம். நம்ம அம்மா இல்லையா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தின்பாங்க. தாயார் பிரதிஷ்டமாக நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அம்மான்னு சொன்னாலே போதும், பிரதிஷ்டமாக அவங்க முன்னாடி நிற்கக்கூடிய தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் தான். இவ்வளோ அழகாக திருமஞ்சனம் ஆகிட்டு இருக்கு. இவ்வளோ பக்கத்தில் போயிருந்தீங்கன்னா நமக்கு இந்த ஆழிப்புற வைபவத்தின் போது, மார்கழி உற்சவத்தின் போது தான் நம்ம ரொம்ப திருமாலின் கல்யாணி ரொம்ப பக்கத்தில் சேர்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. திருமஞ்சன வைபவம் ஆகிட்டே இருக்குது. அடுத்ததாக இளநீர் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அத்தனை அத்தியாச்சரியமாக இருக்குது. அப்பா அவ்வளோ அழகாக இருக்குது. சேவிக்க ஆனந்தமாக இருக்குது. அம்மா தாயே, மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீ தான் போக்கணும். இந்த களி பொல்லாத நீயே சொல்லியிருக்க பெருமாள்கிட்ட. களி பொல்லாததாக இருக்குது, அதனால தான் எங்களை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக நீயே பூமி பிராட்டியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அவதாரமாகி எங்களை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறாய். எங்களை நீதாமா காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இதோ இளநீர் திருமஞ்சனம் ஆகி கொண்டிருக்கிறது, சேவிச்சுக்கலாம். திருமஞ்சனம்லாம் சேவிச்சுட்டே இருக்கோம். பால், மஞ்சள், திரவியப்பொடி, சந்தனம், இளநீர் எல்லா திருமஞ்சனமும் ஆன பின்பு தாயாருக்கு நவகலச திருமஞ்சனம் சேவிச்சுட்டே இருக்கும். நவகலச திருமஞ்சனம் ஆகிறது, சேவிச்சுக்கலாம். வாங்கினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்ம ஆண்டாள் சொன்னாலே அதே போல் திருப்பாவையில் என்ன சொன்னால், திருப்பாவை எப்போதும் சொல்ல முடியாதவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 திருப்பாவையாவது சொல்லுங்கள், திருப்பாவை சொல்லிய முழு பலனும் கிட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அவசியம் போய் பாருங்கள். தாயார் சொன்னபடியே நம்ம என்ன செய்வோம், சேவிப்போம். அம்மா நாங்கள் வாகினாலேயே சொல்லிகிட்டே இருக்கோம், அம்மா காப்பாற்றுமான்னு மனதார சேவிச்சுட்டே இருக்கோம். நாங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டு இந்த வைபவத்தெல்லாம் நாங்கள் சேவிச்சுட்டு இருக்கோம். மனதார சேவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக தாயார் பன்னாடங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயார் ரொம்ப 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 எளிமையான தெய்வம். நீங்கள் அவளுக்கு ரொம்பலாம் காசு பணம்லாம் செலவழிச்சு அவளுக்கு உங்கள் பக்தியை நிரூபிக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் பூ, துளசி, உங்களால் என்ன முடிகிறதோ, எதுவுமே முடியாட்டினாலும் பரவாயில்ல, தூய மனம் தான். அவள் முதல்ல ரொம்ப அவள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூய்மையான அன்போடு போய் அவள் முன்னாடி போய் முன்னாலே போதும். அவள் உடனே என்ன செஞ்சிருவா, இறக்கப்பட்டு எல்லாத்தையுமே கொடுப்பாள். கருணாமூர்த்தி அவர் தாயார் மாதிரி ஒரு வரப்பிரசாத்தி ஒரு எந்த தெய்வத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான தெய்வம் ஆண்டாள் நாச்சியார். இதோ ஆண்டாள் நாச்சியாருக்கு நவகலச திருமஞ்சனம், ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் நடைபெறக்கூடிய நவகலச திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டே இருக்கும். தாயார் நம்மளுக்கு என்ன செய்வா, அழகாக சிரிக்கிறா பாருங்க. உங்களால் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை உணர முடியும். ரசித்து சேவியுங்கோ. தாயாரும் மன்னாரது திருமுகத்தையும் பாருங்க. தாயார் திருமுகம் பாருங்க, அப்படியே அழகாக அந்த ஆடிப்புற வைபவத்தின் போது குழந்த திருமுகம் மாதிரியே இருக்கும். பேசுது வீதியில் வரும்போது கம்பீரமாக வருவாள். இந்த வீதியெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அத்தனை கம்பீரமாக வருவாள். ஏன்னா அவளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம எல்லாம் காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அவளுடையது, கடமையும் தானே. அவள் தானே நம்மளை காப்பாற்றணும் இல்லையா? இவ்வளோ அழகாக திருமஞ்சனம் சேவையாகத்து சேவிச்சுக்கலாம்.
சேவிச்சோம். இதோ நவகலசத்தில் பிரதான கலசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நடுவில் வைக்கப்பட்ட அந்த திருமஞ்சனமாக போகிறது. ரொம்ப விசேஷமானது. மனதில் இருக்கிற பிரார்த்தைகளை சொல்லிக்கொண்டே செய்வீங்க. அவசியம் நீங்களே உணர்வீங்க. மாற்றத்தை கண்டிப்பாக தாயார் கிருபை பண்ணுவா. தாயார் அத்தனையாக கிருபை பண்ணுவா. சேவிச்சுக்கலாம். ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம். அங்கே பாருங்கள், தாயார் திருமுகம் பாருங்கள், சிரிக்கிறது, ரசித்து ஏற்றுக்கிறார் திருமஞ்சனத்தை. அப்பா அப்படி ரசிக்கிறா. இந்த திருமுகம் ரசிச்சுட்டே அவர் ரசிக்கிறத நம்மளை பார்த்தோம். இதோ நீராஞ்சன தீபம் ரொம்ப விசேஷமானது. சேவிச்சுக்கலாம். மாதாயே, லோகமாதா, ஜெகன் மாதா, எனக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ தான் கொடுக்கணும், நீ தான் கிருபை பண்ணணும், எங்களுக்கு நீதாம்மா எங்களை காப்பாற்றணும்னு சொல்லியே நம்ம சேவிச்சுக்கலாம். அத்தனை அழகாக அந்த திருமண வைபவத்தை சேவித்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ. முடிஞ்சவா அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து சேவிங்க. முடியலை அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க. அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா, தாயார் காட்டின வழியிலேயே நம்ம சேவிச்சுக்கலாம். நமக்கு அவதானே எல்லாம். திருமஞ்சனமான பின்பு அழகாக தீபாராதனைகள்லாம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. தூப தீபங்கள்லாம் காட்டப்படுகிறது. திருமஞ்சனமானதுமே தாயாருக்கு ஒரு தடவை சிறப்பு அலங்காரம், அழகாக தாயாருக்கும் மன்னாருக்கும் சிறப்பு அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு சிறப்பு திருவாராதனை நடைபெறும். அதைத்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். தூப தீபங்கள்லாம் காட்டப்படுகிறது. இத்தனை அழகாக இருப்பாள் தாயார். கையில் புளிய வச்சுட்டு அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டே இருப்பாள். நம்ம அவளை ரசிக்கணும்னா நம்மளை காட்டிலும் ஒரு மடங்கு நம்ம ஆண்டாளை கொண்டாடினோம்னா ஆண்டாள் 100 மடங்கு நம்மளை கொண்டாடக்கூடிய தெய்வம். ஒரு தடவை கோதா கோவிந்தான்னு நீங்கள் சொல்லிட்டா போதும், உங்களை 100 தடவை கொண்டாடக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் தான். அலங்கார தீபமாகிறது. சேவிச்சுக்கலாம். எல்லா தீபங்களுமே விசேஷமானது தான். கற்பூர தீபம், அலங்கார தீபம் எல்லாம் விசேஷமானது. இந்த கடை தீபம் ரொம்ப 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 விசேஷமானது. இந்த கடை தீபம் ரொம்ப விசேஷமானதுன்னு குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் எல்லா தீபங்களும் நீங்கள் பொறுமையாக சேவிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த கடை தீபத்தப்போ நீங்கள் ரொம்ப பொறுமையாக சேவிக்கணும். இது அவ்வளோ விசேஷமானது. ஏற்கும் வரத்தெல்லாம் இந்த தீபாராதனை தாயாருக்கும் மன்னாருக்கும் நடைபெறும் பொழுது சேவிச்சுட்டோம்னா நம்மளுக்கு உடனே கிடைக்கும் என்பது ஐதீகம். அழகார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கடதீபநாதற்கு ஆண்டாள் ரங்கமன்னா திருவடிகளே சரணம். தாயே, லோகமாதா, ஜெகன்மாதா, காப்பாத்திரியம்மா அப்படின்னு நம்ம மனசார சேவிச்சுக்கலாம். கற்பூர தீபாராதனை விசேஷமாக நடைபெறுகின்றது. சேவிச்சுக்கலாம். கூடியிருந்து திருந்தேடோ ரெம்பாவாயின்னு தாயார் சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. எல்லாருக்கும் தாயார் மன்னார தருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். இந்த தீபாராதனைலாம் ஆனது பிறகு தாயாருக்கும் மன்னாருக்கும் அடுத்ததாக விசேஷமாக சிறப்பு அலங்காரங்கள்லாம் நடைபெறும். ஆமாம், இன்று இரவு 3ஆம் திருநாள் இரவு, ஆடி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தாயார் தங்கப்பரங்கி நாற்காலிலையும் மன்னார் அனுமந்த வாகனத்திலையும் வருவார் இல்லையா, அதற்காக சாத்துப்படியெல்லாம் சாத்துவாங்க. இந்த பூஜைகள்லாம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அவசியம் சேவிப்போம். இதோ சாத்துப்படியெல்லாம் ஆகி அலங்காரம்லாம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக மண்டபத்தில் இருந்து 3ஆவது மண்டபம் தெற்கு ரத வீதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 3ஆவது மண்டபத்தில் தானே நம்ம இப்போ திருமஞ்சனம் எல்லாமே சேவிச்சோம் இல்லையா. அங்கேருந்து அலங்காரமாகி தாயார் தங்கப்பரங்கி நாற்காலியிலும் மன்னார் அனுமந்த வாகனத்திலும் அத்தனை அழகாக வருவாங்க. இதோ வெளியில் வர ஆண்டாளும் மன்னாரும் மண்டபத்திலிருந்து புறப்பாடாகக்கூடிய வைபவத்தை தான் பார்த்துட்டே இருக்கோம். கூடியிருக்கிற ஜனங்கள்லாம் கோவிந்தா கோபாலா, கோவிந்தா கோபாலா, கோதை கோதை கோதை, எங்க கோதை, என் கோதை, என் கோதைன்னு சொல்லிட்டு அவளை மகாராணியாரை வரவேற்கிறாங்க. தாயாரும் மன்னாரும் அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே வரா, உற்சாகமாக வரார், குதிச்சு குதிச்சு வரார் மன்னார். மன்னார் அனுமந்த வாகனத்தில் ராமரா வரார். தாயார் சொல்லியிருக்கா. அதனால அவர் என்ன செய்கிறார், மனதிற்கினியானாகத்தான் வரணும்னு தாயார் கேட்டார். தாயார் கிருஷ்ணானுபவங்களை ரொம்ப கொண்டாடினாலும் ஆனால் எப்படி வரணுமா, மனதிற்கினியானா நீ வாப்பான்னு சொல்லி மன்னாரை சொல்லியிருக்கா. அதனால மன்னார் அனுமந்த வாகனத்தில்
அவ்வளோ அழகாக வரார். இதோ தாயாரோட தங்கப்பரங்கி நாற்காலி எப்படி இருக்குது பாருங்க. தாயார் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆசனம், தங்கப்பரங்கி நாற்காலி ஆசனம் அவ்வளவு அழகாக இருக்குது. அந்த சிம்மாசனம் எப்படி இருக்குது பாருங்க. அப்பா ராணியார் அப்படி கம்பீரமாக உட்காந்து வரா. இதே திருமஞ்சனத்தப்ப பார்த்தீங்க, ஆடிப்புற வைபவம் திருமஞ்சனத்தப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தாயார் திருமுகத்தை பார்த்தீங்க, அப்படி குழந்தை மாதிரி அழகாக ஒரு 5 வயசு குழந்தையோட திருமுகம் மாதிரியே இருந்தது அவளோட திருமுகம். இதே வீதியில் வேத பாராயணங்கள்லாம் சொல்லிக்கொண்டே முன்னாடி வராங்க. தாயார் அவ்வளோ அழகாக அத்தியாச்சரியமாக அப்படி அவ்வளவு அற்புதமாக ஒரு ராணியார் அப்படி கம்பீரமாக உட்காந்து வரார் பரங்கி நாற்காலியில். எவ்வளவு அழகாக வரா பாருங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. சேவிக்க சேவிக்க நம்மளுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவ்வளோ அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. முன்னாடி வேதங்கள்லாம் சொல்லிக்கொண்டே வராங்க தாயார்கிட்ட. இதெல்லாம் எதுக்குன்னா, பின்னாடி தாயார் வரா, வீதியில் இன்னும் யாராவது வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு சேவிக்க முடியாமல் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தாயார் வர்றது தெரியாது இல்லையா. அதனால அதெல்லாம் சொல்லும் விதமாக முன்னாடியே மேலதாளங்கள், மங்கள வாத்தியங்கள், வேத பாராயணங்கள்லாம் படிச்சுட்டே வராங்க. வேதங்கள்லாம் சொல்லிக்கொண்டே வராங்க. தாயார் அப்படி பின்னாடி அழகாக பொறுமையாக அசைஞ்சு 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 வரா. பரங்கி நாற்காலியில் அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு கம்பீரமாக வரா. என்ன சொல்கிறா? பரங்கி நாற்காலியில் உட்காந்துட்டு எதற்காக பரங்கி நாற்காலியில் வரணும் அப்படி அழகாக ஜம்முன்னு உட்காந்துன்னு சொல்கிறா. ஏன்னா அவள் 3 உலகங்களுக்கும் ராணி. ராணியார் எப்படி இருக்கணும்? அப்படி கம்பீரமாக இருக்கணும் இல்லையா. அப்படி கம்பீரமாக உட்காந்துட்டு வரா. என்ன சொல்கிறா? நான் இருக்கேன். எதற்காக இந்த கம்பீரம்? இத்தனை நாள் குழந்தையாவே நம்மளுக்கு காட்சி தந்துட்டு இருந்த தாயார் இப்படி பரங்கி நாற்காலில் இப்படி கம்பீரமாக அப்படி உட்காந்து வரானா, ராணி மாதிரி உட்காந்துட்டு வரா. ராணி மாதிரி இல்லை, ராணி தான். உலகங்களுக்கும் ராணி அவ தானே. அப்படி ராணியாக வரானா எப்படி சொல்கிறா? நான் இருக்கேன், எதற்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறப்ப நீங்கள் எதற்கு கவலைப்படணும்? எதை நினச்சும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. தாயாரோட திருவடி, அந்த கொலுசு பாருங்கள், அவ்வளோ அழகாக பேசுறது தாயாரோட திருவடி. அப்பா, இந்த திருவடிக்காகத்தானே எல்லாரும் காத்துட்டுருக்கோம். இந்த திருவடி, அவளோட திருவடியை பிடிச்சுட்டாலே போதுமே, நம்மளுக்கு எந்த விதமான பயங்களுமே கிடையாது. அத்தனை அழகாக தாயார் சேவை சாதிக்கக்கூடிய வைபவத்தை பார்த்துட்ருக்கோம். தாயார் சொல்கிறா, கவலையே படாதீங்க, உங்களுக்கெல்லாம் நான் இருக்கேன், கூட இருக்கேன். நான் உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எதற்காக பயப்படணும்? அம்மா நான் இருக்கேன்னு சொல்லும் விதமாகத்தான் தாயார் கம்பீரமாக பரங்கி நாற்காலியில் வரா. பாருங்க, தாயார் அது திருமுகம் பேசுறது, சிரிக்கிறா. அவரோட புன்சிரிப்பு அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரி, மன்னார் ஏன் அனுமந்த வாகனத்தில் வரணும்னா, தாயார் அனுமந்த வாகனத்தில் எப்படி வரணுமா? ராமராக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா தாயார் சொல்கிறாப்பா, களி பொல்லாதுங்கிறது உனக்கு நன்னாவே தெரியும். அவளுக்கு தெரியாதா? களியில் ஜனங்களையெல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தான் தாயாரே நம்மளுக்காக பூமி பிராட்டி அவதரிச்சிருக்கா. களி பொல்லாததுன்னு உனக்கு தெரியும்ப்பா. அதனால் நீ என்ன செய்யணும்? ராமராக வரணும். நீர் மனித பிறவியாக அவதாரம் பண்ணின அவதாரம் தான் ராம அவதாரம். அப்போ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீர் பெருமாள். நீரே படாத கஷ்டம் இல்லை, நீயே வாங்காத பேச்சு இல்லை. அப்படி இருக்கிறப்ப என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உமக்கு இருக்குது. அதனால் நீ என்ன செய்ய? அவளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் நீ என்ன செய்யணும்? உனது விண்ணாலும் என்ன செய்யணும்? அவளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம், அவளை சூழ்ந்து இருக்கக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீர் என்ன செய்யணும்? போக்கணும். அதனால கையில் வில்லேந்திய ராமரா வரணும்னு தாயார் சொல்கிறா. தாயார் சொன்னது மன்னார் கேட்காம இருப்பாளா? சரி கோதை, நீ சொன்ன மாதிரியே ராமராக வந்தே எல்லாரோட கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் விதமாக மன்னார் அவ்வளோ அழகாக அனுமந்த வாகனத்தில் கொண்டிருக்கிறார். அதைத்தான் சேவிச்சுட்டு இருந்தோம். இன்னும் 4ஆம் திருநாள் அனுபவித்து செவிப்போம். இதோ 3ஆம் திருநாள் இரவு தாயாரும் மன்னாரும் கண்ணாடி மாளிகையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அற்புதமான சேவையை தான் சேவிச்சுட்டு இருக்கோம். இப்பொழுது பாருங்கள், தாயாரோட திருமுகத்தை தினமும் தாயாரோட திருமுகம் ஒவ்வொரு மாதிரி பேசும். ரசித்து சேவிக்கிறவங்க கண்டிப்பாக அதை அனுபவபூர்வமாக உணர முடியும். நாளைய தினம் நம் 4ஆம் திருநாள் தாயார் சேஷ வாகனத்திலும் மன்னார் ஏன் கோவர்த்தனகிரியிலும் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம சேவிக்கலாம். கூடியிருந்து குளிர்ந்து ரொம்பவா. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். எல்லோருக்கும் அனுப்புங்க. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளை சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்.